நிறைய பேர் எனக்கு டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் போடுங்க, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது அதை பார்க்கலாம். பத்திரமா இரு, உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உன்னை நீயே பார்த்துக்கோ, நான் வெளியில் போயிட்டு வரேன், பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறத டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து என்னை நம்பு, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது, மீ அப்படின்னா என்னை நம்பு அப்படிங்கிறது தான் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல திடீர்னு யாராச்சும் என்ட்ரி ஆகும்போது எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஃபங்க்ஷனில் புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம் அப்படிங்கிற, இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதை எப்படி சொல்லலாம்? ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னா இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ ஃபார் ஸோ குட்னு சொல்வோம். நான் ரெடி ஆகிட்டுருக்கேன், நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்போது நான் ரெடி ஆகிட்டுருக்கேன், ஐ எம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் கெட்டிங் ரெடின்னு சொல்லலாம். ஐ எம் கெட்டிங் ரெடி அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. ஸோ அதனால வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ எம் கெட்டிங் ரெடி அப்படின்னா நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் சொல்கிறேன், எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் சொன்னேன். நீ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் சொல்லலை, எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறத ஐ டோல்ட் யூ வாட் ஐ நோ. ஐ டோல்ட் யூ அப்படின்னா நான் சொன்னேன், வாட் ஐ நோ எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் சொன்னேன் அப்படிங்கிறத ஐ டோல்ட் யூ வாட் ஐ நோ. அவன் வந்து கொண்டிருக்கிறான், அதாவது அவன் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறத ஹீ இஸ் ஆன் தி வே, ஹீ இஸ் ஆன் தி வே அப்படின்னு சொல்லலாம். அவள் வந்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறத ஷீ இஸ் ஆன் தி வே. இதே நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஆம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? எனக்கு அது தேவையில்லை, அவன் என்ன சொல்கிறாங்கிறத எனக்கு தேவையில்லை, இல்லை எனக்கு அந்த பொருள் தேவையில்லை அப்படிங்கும்போது எனக்கு அது தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அப்படிங்கிறத ஐன்னு சொல்வோம். டோன்ட் ஈவன் நீட் தட். ஐ டோன்ட் ஈவன் நீட் தட் அப்படின்னா எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறது. பயத்தில் செய்தேன், நான் ஏதோ ஒரு பயத்தில் செய்துட்டேன், ஒரு பதட்டத்தில் செஞ்சுட்டேன், பயத்தில் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத ஐ டிட் அவுட் ஆஃப் ஃபியர். ஐ டிட் இட் அவுட் ஆஃப் ஃபியர். ஐ டிட் இட் அவுட் ஆஃப் ஃபியர் அப்படின்னா நான் இதை செஞ்சுட்டேன் பயத்தில் அப்படின்னு சொல்கிறது. அவுட் ஆஃப் ஃபியர், ஃபியரோட வெளிப்பாடுன்னு சொல்கிறது. அதை வந்து எக்ஸாக்டாக பயம் வந்ததுனால அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதான் ஐ டிட் இட் அவுட் ஆஃப் ஃபியர்னு சொல்லுவோம். இதுதான் அவன் என்கிட்ட சொன்னான். ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது யாராவது ஒரு தேர்ட் பர்சன் அந்த சைட்லேருந்து பார்த்துட்டு நம்மளை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை தான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை திஸ் இஸ் வாட் ஹீ டோல்டு மீ, திஸ் இஸ் வாட் ஹீ டோல்டு மீ, இதை தான் என்கிட்ட அவன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறது தான். இதுவே இதுதான் அவன் என்கிட்ட சொல்லுவான், பாரு நீ வேணால் பாரு, இதுதான் அவன் என்கிட்ட சொல்லுவான். ஸோ இது வந்து ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால வில் யூஸ் பண்ணிக்குவோம். திஸ் இஸ் வாட் ஹீ வில் டெல் யூ, இதுதான் அவன் என்கிட்ட சொல்லுவான் அப்படிங்கிறது திஸ் இஸ் வாட் ஹீ வில் டெல் மீ. திஸ் இஸ் வாட் ஹீ வில் டெல் மீ அப்படின்னா இதுதான் அவன் என்கிட்ட சொல்லுவான் அப்படிங்கிறது. உங்ககிட்ட சொன்னான் அப்படிங்கிறது திஸ் இஸ் வாட் ஹீ வில் டெல் யூ அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வே ஆஃப் லேர்னிங் பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான சென்டென்சஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.